ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கனகராஜ் சங்ககிரி. இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து வீட்டு செட்டுக்கான ஒரு வீடியோ. வீட்டு ஆம்பிளிஃபயரு 5.1. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 5.1 ஆம்பிளிஃபயரு. இதில் வந்து 2 ஸ்பீக்கரு, அதாவது ஒரு 5.1 ஆம்பில் என்னென்ன கனெக்ட் பண்ணுவோமோ அது எல்லாமே பண்ணிக்கலாம்னு வைக்கிறேன். 2 ஸ்பீக்கரு, 2 சரவுண்டு, ஒரு சென்டரு, இதில் வந்து 2 சென்டரு, அப்புறம் சப்வூஃபர் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து அக்ரலிக் பேனல், ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். இது வந்து சப்வூஃபருக்கான கண்ட்ரோல். இது வந்து மாஸ்டரு, செலக்டர் சுவிட்சஸ். இதில் வந்து பேஸு ட்ரிபிள் மிட்டுக்கான இது. நம்மளுடைய பிடி வந்து நம்மளுடைய வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி தான். இப்போ உள்ள காம்பனன்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதில் பவர் ஆம்ப் செக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கான பவர் ஆம்ப் செக்ஷன். இதில் வந்து என்னென்னா வூஃபர் வந்து ஒரு 12 இன்ச்சு போட போகிறாரு. ஸோ அதுக்காக இதில் வந்து நம்ம 52001943 அந்த இதில் பிரிட்ஜ் மோடில் நம்ம போட்டிருக்கோம். சூப்பரான ஒரு எஃபெக்ட் 12 இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு சென்டர். இதில் வந்து லெஃப்ட் ரைட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். நார்மலாக 7265 இது அவுட்புட் சூப்பராக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக 7292 இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது 7265, இது 7265. அதாவது 72 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் 7292 போட்டிருக்கேன். சரவுண்ட் அண்ட் சென்டருக்கு 7265 போட்டிருக்கேன். 7292 7265 கொஞ்சம் வாட்ஸ் அதிகம், வால்யூமும் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும், நல்லா இருக்கும். அப்புறம் இது பவர் ஆர்ம் செக்ஷன். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஹீட் சிங்க் போட்டிருக்கோம். இது கம்மியாக ஹீட் ஆகும், இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகும். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஃபேனு. ஊஃபருக்கு நேராக நம்ம ஃபேன் வச்சிருக்கிறதுனால ஊஃபர் தான் இங்கே அதிக லோடு, பெரிய லோடு. ஸோ அது ஹீட் ஆகும்போது அந்த ஹீட்டை நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஃபேன் வந்து ஊஃபருக்கு நேராகவே வச்சாச்சு. இப்போ பவர் செக்ஷன் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் டயோடு பார்த்தீங்க அப்படின்னா 3510 மெட்டல் டயோடு போட்டிருக்கோம். கெப்பாசிட்டர் 10,000 MFT. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒருத்தர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாருன்னு தெரில, அவர் ஒரு தடவை கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் வந்து மேக்ஸிமம் இதை தலைகீழாக வச்சு ஒட்டி தான் பண்ணுவேன். அவர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி மேலே ஏதாவது பிசிபியில் வச்சு பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இந்த தடவையும் டாட் பிசிபி இல்லை, ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ஆம்பில் போட்டிருந்தேன். அதே மாதிரி இதுலேயும் அக்ரிலிக் ஷீட் கட் பண்ணி ட்ரில் பண்ணி அதில் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பவர் செக்ஷன். இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ரிலே சுவிட்சிங் 5.1 சுவிட்சிங் செக்ஷன். என்னன்னா 5.1 சுவிட்ச் வந்து முன்னெல்லாம் வந்து புஷ்புல் சுவிட்ச் வரும், அதாவது 18 பின் சுவிட்ச். அதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ஒன்று அந்த பிரச்சனை வந்து மெயின் பிரச்சனை வந்து அந்த சுவிட்ச் வந்து அடிக்கடி போயிடும், கரகரப்பு சவுண்டு வரும், ஒழுங்காக கான்டாக்ட் இருக்காது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், என்ன ஒரு 2 9 பின்னு பிகேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து ட்ரிபிள் போல் ட்ரிபிள் த்ரோ, அதாவது 3 போல் இருக்கும், 3 த்ரோ. அதாவது நம்ம எப்படி டிபிடிடி, அதாவது டபுள் போல் டபுள் த்ரோ மாதிரி, அது ட்ரிபிள் போல் ட்ரிபிள் த்ரோ. அந்த மாதிரி அந்த மாதிரி சுவிட்ச் 2 சுவிட்சை வச்சு ஒட்டுக்கா தூக்குனா 5.1 2.1 சேஞ்ச் ஆகிற மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் நான் ரிலே யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ரிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிங்கிள் சுவிட்ச் போதும், ஒரே சுவிட்சில் 5.1 2.1 சேஞ்ச் ஆயிடுது. ரிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சுவிட்ச் அப்படின்ற கான்செப்ட்ல இது ஒர்க் ஆகுது. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட் சுவிட்ச் வந்து அதிகமான யூஸ் இருக்காது, அதிக நேரம் வந்து நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா மேக்சிமம் எல்லாரும் யூஎஸ்பி அல்லது ஒரு ரிசீவர் அந்த மாதிரி ஸ்டீரியோ இன்புட் அப்படிதான் கொடுத்து யூஸ் பண்ணுவாங்க. 5.1 டெக்கு இப்போதைக்கு டிவிடி பிளேயர் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க கம்மி. அப்படி இருந்தாலும் அப்படி யூஸ் பண்ணும் பொழுது நம்ம சுவிட்ச் ரிலே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கம்மியான நேரங்கள் தான் இது வந்து ஒர்க் ஆகும். அப்போ நம்ம இந்த இதை கனெக்ஷன் பண்ணும்போது நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்டு அதில் வந்து நம்ம 2.1 அதாவது சீரியா இன்புட் கொடுத்து 5.1 பிரிக்கிறோம்ல, அதாவது ப்ரோலாஜிக்னு சொல்லி பிரிக்கிறோம்ல, அதை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ரிலே ஆஃப்ல தான் இருக்கும், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டர் செக்ஷன். இது வந்து 2 ரெகுலேட்டர் போட்டிருக்கோம். எதுக்குன்னா யூஎஸ்பி போர்டுக்கும் நம்மளுடைய பிடி போர்டுக்கும் தேவையான 12 வோல்ட் எடுக்கிறதுக்காக இங்கே வந்து நம்ம இந்த ரெகுலேட்டர் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு ஃபில்டரு,
12 வோல்ட் செக்ஷனுக்கான இது வந்து ரிலேவுக்கான சுவிட்ச் வந்து நம்ம முன்னாடி கொடுத்துட்டோம். இது வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், சப்வூஃபருக்கு மட்டும் ஹெவியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டிஸ்மிலேருந்து தான் நம்ம தருவிச்சோம் அந்த போர்டு. அப்புறம் ப்ரீஆம்ப் செக்ஷன் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும், நம்மளுது இன்னும் ப்ரோலாஜிக் ரெடி ஆகலை. ப்ரோலாஜிக் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனால் நம்மளோட இது வந்து தேவையான ஐட்டம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றதுனால நம்ம அதவே யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து சரவுண்ட் போர்டு, கேஎம்எஸ் மினி சரவுண்ட் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கூப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2-in-1 சப்வூஃபர் போர்டு. இதில் நான் அவுட் 2 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் மோஸ்ட்லி அவுட் 2 தான் யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து நல்லா இருக்கும், அதனோட அவுட்டு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இது கொஞ்சம் ஹார்டாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஆனால் ஒரு சிலர் இது நல்லா இருக்குன்னு இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரிஃப் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து எனக்கு சப்பு 1 தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு இதில் ரெண்டுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்குது. ஒரு சிலர் சுவிட்ச் வச்சு கூட யூஸ் பண்ணுறாங்க. இந்த போர்டும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அப்புறம் நம்மளுடைய வாய்ஸ் கண்ட்ரோல் போர்டு பிடி. இந்த பிடியில் வந்து பழைய பிடியில் இருந்து இந்த பிடியை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணது தான். இந்த பேஸ் செக்ஷன் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். அதனால இந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். முன்ன இருந்தது நம்மளுக்கு நல்லா இருக்கும், இது இன்னும் கொஞ்சம் அதோட கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது ஒரு இப்பு அதிகமாக இருக்கும். இதில் இருந்த அந்த 2 ப்ரீசெட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அதை என்ன பண்ணிட்டோம்னா கண்ட்ரோலாக கன்வெர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டோம். ஸோ மிட்டுக்கு இங்கே கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இந்த ஆம்பில் சொல்கிறதுக்கு, இந்த ஆம்பு ஆர்டர் பண்ணது வந்து நவீன் அப்படின்றவர், கோபிச்செட்டி பாளையம், அங்கேருந்து நம்மளுக்கு இதை வந்து ஆர்டர் சொல்லியிருந்தார். அவருக்காக தான் இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அவருக்கு நன்றி. உங்களுக்கும் வீட்டுக்கோ அல்லது டாடா ஏஸ், லாரி இந்த மாதிரி வெஹிக்கிளுக்கோ ஆம்பிளிஃபையர் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ஆம்பு, உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆம்பு ரெடி பண்ணி தருவோம். இல்லை நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக் அப்படின்னா நம்மளுடைய போர்டை நீங்கள் உங்கள் ஆம்பில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளுடைய போர்டு என்னவோ அந்த போர்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போது நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இது ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்போட டெஸ்டிங் வீடியோ ஷார்ட்ஸ் வேணால் நான் போட்டிருந்தேன். இது ரெடி பண்ணும்போது ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஆனால் வந்துட்டு இது டெலிவரி பண்ணும் பொழுது அந்த டெஸ்டிங் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அவங்க நேரில் வந்திருந்தாங்க, அவர் ப்ளஸ் அவர் கூட ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்போது டெஸ்டிங் பண்ணிவிட்டு அவங்க எல்லாமே வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க சவுண்டு. அப்போது இந்த ரிமோட்டு, இதுக்காக அந்த பெரிய செல்லு போடுற ரிமோட் ஒன்று வாங்கி கொடுத்தேன். அது வாங்கிறதுக்காக போயிருந்தேன். போயிட்டு வந்துட்டு அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட்டு நான் டெஸ்டிங் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆனால் ரிசல்ட்டு வந்து நல்லா இருந்துச்சு. அவர் வீட்டில் எனக்கு, நான் கடையில் நான் சொல்கிறத விட அவர் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஆம்பு போட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தில் இன்னொருத்தர் அவங்க வீட்லேயும் போட்டு பார்த்துருக்காங்க கொண்டு போய். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆம்பு வேணும்னு கேட்டிருந்தார் என்கிட்ட. ஆல்ரெடி அவர்கிட்ட 2 JBL சப் இருக்குது, அதுக்கு வந்து ஆம்பு வேணும்னாரு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு JBLல போட்டு பார்த்துருக்காரு. போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த நவீன், அவர் இந்த ஆர்டர் கொடுத்தவர் வீட்டுக்கு அந்த ஆம்பு எடுத்துகிட்டு போய் போட்டிருக்காங்க. அங்கேயும் சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இதை நான் டெலிவரி பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போனேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருந்துச்சு. சார்ஜ் போட்டு ஃபோன் ஆன் பண்ணல. நான் சார்ஜ் போட்டு வச்சுட்டு நான் வந்து ஊஃபர் பாக்ஸ் அடிக்கிறதுக்கு அதுக்கான வேலைகளில் பாக்ஸு பலகை இருக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து ஃபோன் மறந்தே போயிட்டேன். பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 7:30க்கு ஆன் பண்ணோடனே ஃபோன் இவர்கிட்ட தான் வந்துச்சு. நான் என்னென்ன ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, இல்லைனா இந்த மாதிரி சார்ஜ் போட்டிருந்தேன்,
பாக்ஸ் அடிக்கிறதுக்கு அங்கே வேலையில் இருந்தேன், அதனால் இதை மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். செட்டு சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்கு, 2 பேருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் கூட வந்த நண்பர் இப்போ செட்டு ஆர்டர் கொடுத்துருக்கார். அடுத்த செட்டு அவருக்கு தான் செய்ய போகிறோம். அவர் கேட்டிருக்கிற செட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 JBL சப்வூஃபர் போடுற மாதிரி ஒரு 5.1 ஆம்பு ஃபுல்லாக ஹெவியாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊஃபருக்கு மட்டுமே 16 மாஸ்ஃபெட் வச்சு ஒரு மாஸ்ஃபெட் வச்சு ஒரு ஆம்ப் போர்டு ரெடி பண்ண போகிறோம். ஆம்ப் ரெடி பண்ண போகிறோம். அது அடுத்த வீடியோவாக வரும். இந்த டெஸ்டிங் வீடியோ போட முடியல, சாரி. அந்த போர்டு அந்த ஆம்ப் ஆன் பண்ணோம்னா அதில் நான் டெஸ்டிங் வீடியோ போடுறேன். ஆனால் இதனோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த போர்டில் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் அவர் வீட்டிலேருந்து கூப்பிட்டாரு. 2 தடவை சொன்னார். தேங்க்ஸ். நேற்று கூட கூப்பிட்டு அவரோட ஃப்ரெண்டு பேசினாருங்களா, அந்த மாதிரி ஆம்ப் ஆர்டர் கொடுத்துருக்காரு, கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் எப்பவும் நல்லாவே பண்ணிடுவேன்னா சூப்பராக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி.